வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி. எங்கள் ஹோஸ்ட் மார்வல், டிசி, இமேஜ், டாக்காஸ் காமிக்ஸ் சொல்லி நீங்கள் எதை படித்தாலும், நீங்கள் எந்த சூப்பர் ஹீரோ ஃபேனாக இருந்தாலும் இவரை மட்டும் உங்களால் வெறுக்கவே முடியாது. Look, up in the sky, it's a bird. It's a plane. It's Superman. Yes, it's Superman. சூப்பர்மேன். நேற்று பிறந்த குழந்தையிலேருந்து பல்லு போன கிளவி வரைக்கும் நீங்கள் யாரை கேட்டாலும் எந்த சூப்பர் ஹீரோ பேரை சொல்கிறாங்களோ இல்லையோ, சூப்பர்மேனை கண்டிப்பாக ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிவிடுவாங்க. த ஃபேஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ்னு சும்மாவா சொன்னாங்க. இப்போ ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் வந்தாலும் எல்லாத்துக்குமே பெதை போட்டு அந்த சூப்பர் ஹீரோ கல்ச்சரையே மிக பெருசாக வளர்த்து விட்டது சூப்பர்மேன் தாங்க. யார் இந்த சூப்பர்மேன், இவருடைய ஆரிஜின், பவர்ஸ், வீக்னஸ் அண்ட் முக்கியமாக இவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மொத்தமாக பார்த்துருவோமா? பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் ஒரு ரெட் டுவார்ஃப் பிளானட்டை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம் தான் கிரிப்டான். இந்த கிரிப்டான் வர மக்களோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்ன தெரியுமா? சூரியன்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறது. அவங்க செல்ஸ் எல்லாமே சோலார் பவர்டு செல்ஸ். எப்படி மரம், செடி, கொடிகள் சூரியன்லேருந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்குதோ, அதே மாதிரி கிரிப்டானில் வாழ்கிற மக்களாலேயுமே சோலார் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீஃப் சயின்டிஸ்ட், லேப் சயின்டிஸ்டோட பேர் தான் ஜோரல். அவருடைய ஒய்ஃப் லாரா லார்வன். இவங்களுடைய பையன் தான் கேலல். ஸ்டார் சைல்டு, நட்சத்திரத்தின் குழந்தைன்னு அர்த்தம் கிரிப்டனிஸில். ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா, நம்ம கேலல் பறக்கிற அந்த சமயத்தில் இவங்களுடைய கிரகம் அழிகிற தல்வாய்க்கு போயிடுச்சு. இந்த எப்படி அழிஞ்சிச்சுன்னு சொல்லி பல கதைகள் இருக்குது. ஒரு சில கதைகளில் பிரெயினை டேக் ஓவர் பண்ணாதான் சொல்லுவாங்க. ஒரு சில கதைகளில் அந்த கிரகத்தோட கிராவிடேஷனல் அனாமலி மொத்தமே அந்த கிரகத்தை உடச்சதாக சொல்லுவாங்க. சில கதைகளில் நட்சத்திரம் வீக் ஆகி அதன் மூலிமா அந்த கிரகம் அழிஞ்சதாகவும் கதை இருக்குது. எப்படி பார்த்தாலும் கேலல் பறக்கிற அந்த சமயத்தில் அந்த உலகம் அழியிற நிலைமைக்கு புஷ் பண்ணப்பட ஜோயல் அட்லீஸ்ட் நம்ம பையனாச்சும் காப்பாற்றிடலாமே அப்படின்னு சொல்லி அவர் உருவாக்கின ஒரு ஸ்பெஷல் ஷிப்பில் எங்கேயாச்சும் போய் பழச்சிக்கூடா அப்படின்னு கேலலை ஏற்றி அமைச்சிடுறாங்க. சில கதைகளில் இவனுக்கு துணையாக கிரிப்டோ நாயுமே அனுப்பப்பட்டிருக்கும். அப்பா அம்மா தான் பிறந்த உலகம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கை குழந்தையாக கேலல் ராக்கெட் ஷிப்பில் அங்கேருந்து கிளம்பி பூமியை நோக்கி வரான். நம்ம வர அந்த சமயத்தில் கிரிப்டனை மொத்தமாக வெட்டிச்சு செதறது. இருக்க எல்லாருமே இறத்துருவாங்க, எக்ஸப்ட் ஒரு 2-3 பேரை தாண்டி. நம்ம சூப்பர்கள், கிரிப்டோ, சில கேவ் மேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அது வேற கதை. கேலல் அங்கேருந்து தப்பிச்சு மெட்ரோபாலிஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்மால்வில் ஒரு கிராமத்தில் வந்து விழுறாரு. அங்கே விவசாயிகளாக இருந்தவங்க தான் ஜானதன் கென்ட் அண்ட் மார்த்தா கென்ட். 2 பேருக்குமே பல நாட்களாக குழந்தைகள் இல்லை. அவங்களுடைய விவசாய நிலத்தில் வந்து விழுந்த அந்த ராக்கெட் ஷிப்புக்குள்ளே இருக்க அந்த குழந்தைய தான் குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய கடைசி பேரையே கொடுக்குறாங்க, கிளார்க் ஜோசப் கென்ட், ஷார்ட்டா கிளார்க் கென்ட். தங்களுக்கு தெரிஞ்ச அறநெறிகளை சொல்லிக் கொடுத்து மற்றவங்க கூட எப்படி பழகணும், மற்றவங்களை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும், முக்கியமாக மனிதத்தை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி பல அறிவுரைகளோட நல்ல ஒழுக்கத்தோட கிளார்க் கென்ட் வளர்றான். அவன் வளர தான் அவன் உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பதையுமே நோட் பண்ணுறான். அழிஞ்சிட்டு இருக்க நட்சத்திரத்தோட அந்த சோலார் எனர்ஜியவே கம்ப்ளீட்டாக உறிஞ்செடுக்கக்கூடிய கிரிப்டான் செல்ஸ் கொண்டிருக்க இவனுடைய உடல் எங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரமான நம்ம சூரியனோட எனர்ஜியை அபரிவிதமாக உள்ளிழுக்க ஆரம்பிக்குது. சின்ன வயசுலேருந்தே பூமியில் இருக்கக்கூடிய இந்த சூரிய எனர்ஜியை, சோலார் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக, திடகாத்திரமாக, பயங்கர எனர்ஜியோட வளர ஆரம்பிக்கிறான். வளர இவனுடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் பவரும் மற்றவங்களை பயமுறுத்துதோ இல்லையோ, ஆரம்பத்தில் ஜானதன் அண்ட் மார்த்தா கென்ட்டுக்கு பயத்தை அதிகமாக கொடுத்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய சக்திகளை எப்படி கட்டுப்படுத்தணும், அந்த சக்திகளை மற்றவங்களுக்கு உபயோகமாக எப்படி பயன்படுத்தணுங்கிற அட்வைஸுமே பெற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சக்திகளுக்கு ஏற்புடையவனாக மாறுறான். ஸ்மால் வில்லியே ஸ்கூல், காலேஜ் லைஃப் எல்லாத்தையுமே முடிக்கிறான். ஆனால் வேலை செய்யணும்னு வரும்போது இவன் இங்கேருந்து கிளம்பி மெட்ரோபாலிஸுக்கு போய் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. கிளம்புறதுக்கு முன்னாடி சக்திகள் இருந்தாலும் மனிதம் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னதை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு மெட்ரோபாலிஸில் டெய்லி பிளானட்டுங்கிற ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் கம்பெனியில் ரிப்போர்ட்டராக சேர்றான். ரிப்போர்ட்டராக சேர்ந்த இடத்துல தான் லூயிஸ் லேன், ஜிம்மி ஆல்சன் சொல்லி பல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. இதே சமயத்தில் மெட்ரோபாலிஸ்குள்ளே பல அக்கிரமங்கள் நடக்கிறதுமே நோட் பண்ணுறான். அதை தடுக்கிறதுக்காக அவங்க அம்மா உதவியோட உருவாக்கப்பட்ட ஒரு காஸ்டியூம், ஒரு சூப்பர் சூட்டை போட்டுக்கிட்டு மெட்ரோபாலிஸோட காப்பாளனாக மாறுறான். இதுக்கு நடுவில் கிரிப்டானில் இருக்க சில முக்கியமான விஷயங்களை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்ட இவன் கிரிப்டான் அவன் ஃபேமிலியோட சிம்பிளை நெஞ்சில் பொறிச்சுக்கிறான். அது லூயிஸ் லேனுக்கு பார்க்க எஸ் மாதிரி இருக்கு. படுது பயங்கரமாக சூப்பராக சண்டை போடுறானே. மெட்ரோபாலிஸோட புது காப்பாளன் த ரியல் சூப்பர்மேன் இஸ் ஹியருங்கிற சூப்பர்மேனுங்கிற பேரை லூயிஸ் லேன் தான் முதல் முறை கிளார்க் கென்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்பட்டிலேருந்து கிளார்க் கென்ட்டாகவும் இந்த உலகத்துக்கு நன்மையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய சூப்பர்மேனாகவும் இப்போ வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காரு. இந்த ஃபேஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் அங்கே தான் பிறக்கிறாரு. இந்த ஆர்ஜின் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே சூப்பர்மேனுக்கு இது ஆர்ஜின் கிடையாதுங்க. ஜெரி ஷைகல், ஜோஷ் ஜோஸ்டர், இவங்க 2 பேருமே 1938 அந்த ரேஞ்சில்
த ரெயின் ஆஃப் சூப்பர்மேன் சொல்லப்படுற ஒரு குறுங்கதையை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சூப்பர்மேன் அப்பியர் ஆகிறாரு. டிசி காமிக்கே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு குறுங்கதையாக பப்ளிஷ் பண்ணப்பட்ட இந்த கதையில தான் சூப்பர்மேன் மொட்டை தலையோட டெலிபத்திக் பவரோட இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. ஒரு சாதாரண மனுஷன் டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மனுஷன் ஒரு சின்ன கவர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்டால டெலிபத்திக்கல் பவரை எடுத்து அந்த மொத்த நாட்டையுமே ரூல் பண்ணக்கூடிய ஒரு டெலிபத்திக்கல் வில்லனா மாதிரி இருப்பாரு. இதுக்கும் சூப்பர்மேனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் மொட்டை தலையோட வந்தவர். அந்த கிரியேட்டர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா ஹியூமன் சைட்ல இருந்து ஒரு வில்லன் கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ற மாதிரி போனா கண்டிப்பா மக்கள் வந்து கொண்டாடுவாங்க நினைச்சிருந்தாங்க. பட் அந்த சமயத்துல தான் மிகப்பெரிய டிப்ரெஷனும் ஃபேசிசனும் அதிகமா அந்த நாட்டில் பரவிட்டு இருந்துச்சு. தங்களுக்குள்ளே ஒரு வில்லன் இருக்க மாதிரி கதையை மக்கள் பெருசா ஏத்துக்கல. இது செட் ஆகுது போல நம்ம இதை மொத்தமா மாத்தி ஆகணும்னு சொல்லி அந்த சூப்பர்மேனை கம்ப்ளீட்டா ரீஹால் பண்ணி ஆக்ஷன் காமிக்ஸ்ல மக்களோட காப்பலனா நம்பிக்கை நட்சத்திர நாயகனா சூப்பர்மேனை இறக்குறாங்க. அப்போதைக்கு மக்களுக்கு தேவை நம்பிக்கை தான். மிகப்பெரிய டிப்ரெஷன் பரவான அந்த காலத்தில் நம்மளையும் காப்பாற்ற ஒருத்தன் வந்திருக்கானா, மக்களை காப்பாற்றுற மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவான்னு சொல்லி மக்கள் அதிகமாக அதை வந்து பாராட்டி பேச ஆரம்பித்தாங்க. ஆக்ஷன் காமிக்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆச்சு. அதில் மிக பெருசாக சூப்பர்மேன் ஃபேமஸ் ஆனார். சூப்பர்மேன் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த சமயத்தில் இவரால் பறக்க முடியாதுங்க. ஹி சூப்பர் ஸ்ட்ராங். ஆனால் மிகப்பெரிய பில்டிங்ஸை எகிரி குதிச்சுட்டு அவரால் போக முடியும். ஹி கான் ஃப்ளை அட் ஆல். கிரியேட்டர்ஸும் அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்து மேலே தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக இவர் ஸ்ட்ரென்த்து தான் இவருடைய முதல் அடையாளமாகவே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு லுக்கையுமே கொடுத்துருந்தாங்க. ஜட்டி ஏன் வெளில போட்டிருக்கா நிறைய பேர் கேட்பீங்க. அந்த சமயத்தில் ஸ்ட்ராங்மென்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய ஸ்ட்ராங்மென் போட்டிகள்லாம் நடக்கும். அந்த ஸ்ட்ராங்மென் போட்டிகளை அப்பேரானவங்க எல்லாருமே ஜட்டியை வெளில போட்டு தான் வருவாங்களாம். முதலுக்கு ஒரு வித்தியாசமான லுக்குக்காக அந்த ஸ்ட்ராங்மேனை இன்ஸ்பயர் பண்ணி தான் சூப்பர்மேனோட அந்த லுக்கையுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கலாக சூப்பர்மேன் வாஸ் ஸ்ட்ராங். அவ்வளோதான். அவரால் பறக்க முடியாது. ஹீட் விஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மிகப்பெரிய பில்டிங்கை எகிரி குதிச்சுட்டு போவார், அவ்வளோதான். பட் சூப்பர்மேனோட இந்த பிரபலம்ங்கிறது மேடை நாடகங்கள் வரைக்கும் போக ஆரம்பிச்சது. அப்போதைக்கு எகிரி குதிக்கிற மாதிரி சூப்பர்மேனை வந்து போர்ட்ரேட் பண்ண முடியாதுல்ல. அதை விட பறக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். கயிறை கட்டி பறக்க விட்டுறலாம். அந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பிரபலமாக ஆரம்பிக்க அதே நாம ஏன் அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போ தான் சூப்பர்மேனுக்கு ஃப்ளையிங் எபிலிட்டியை மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொடுத்தாங்க. ஸோ முதல் சூப்பர்மேனுக்கு ஃப்ளையிங் எபிலிட்டி வந்தது இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் தான். அதுக்கப்புறம் தான் காமிக்ஸுக்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பவர் செட்டுமே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஹீட் விஷன், கோல்டு பிரெத், டுவல் ஐடென்டிட்டி, 2 ஐடென்டிட்டி, கிளார்க் அண்ட் சூப்பர்மேன் சொல்லி ஏகப்பட்ட புது அடிஷன்ஸை சேர்த்து சூப்பர்மேன் ஃபேஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோஸாக மாறினார். இவரை இன்ஸ்பயர் பண்ணி இவருக்கு அப்புறம் தான் நிறைய புது சூப்பர் ஹீரோஸே மார்வல் டிசின்னு சொல்லி எல்லா காமிக் ஜானர்ஸ்லையுமே வர ஆரம்பித்தாங்க. ஆக்ஷன் காமிக்ஸை டிசி வாங்கிட்ட அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. சூப்பர்மேன் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் மக்களோட மனசில் அழியாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. த சிம்பிள் ஆஃப் ஹோப், நம்பிக்கை நாயகனாக இருக்கார். டாக்டர் மேன்ஹாட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர்மேன் தான் ரியாலிட்டி ஆங்கர். இந்த டிசி யூனிவர்ஸுக்கே இந்த சூப்பர்மேன்ஸ் இருக்கவங்க ஒவ்வொரு ரியாலிட்டியிலும் இருக்க அந்த சூப்பர்மேன்ஸ் தான் அந்த ரியாலிட்டியோட ஆங்கர்னு சொல்லப்படுவாங்க. அவங்க தான் அந்த மொத்த ரியாலிட்டியுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை டாக்டர் மேன்ஹாட்டன் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே பெரிய வில்லன்களை காட்டிலும் தான் தெருவில் தான் ஏரியாவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் அவர் சுற்றிட்டு இருந்தார். ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேனாக இருந்தவர். திடீர்னு ஒரு பூனை மரத்து மேலே இருப்பி மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் அதை நிறுத்தி இந்த பூனையை காப்பாற்றிட்ட அப்புறம் தான் மற்ற வேலையை பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பூனையை காப்பாற்றுறதையும் சூப்பர் ஹீரோ வேலைக்குள்ளே சேர்த்தவர் தான் இந்த மனுஷன். மக்களுக்கு தங்களை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தவர். மார்வல் டிசி சைடில் பல சூப்பர் ஹீரோஸை இன்ஸ்பயர் பண்ணவர். முக்கியமாக நம்ம பேட்மேனோட ஒன் ஆஃப் த ராபின், டிக் கிரேசன், நைட் விங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட் விங்காக இருந்ததே சூப்பர்மேன் தான் சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஒரு ஸ்டோரி லைனில் பிரெயினாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டாக்குங்கிற ஒரு சிட்டியை பாட்டில் பண்ணி வச்சிருப்பான். அதில் இருக்க ரெட் சன் எனர்ஜியை யூஸ் பண்ணி எல்லா சூப்பர் ஹீரோஸோட பவரையுமே உறிஞ்சி வச்சிருப்பான். தெரியாதனமாக நம்ம சூப்பர்மேன் அண்ட் அவர் கூடவே இருந்த அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிம்மி ஆல்சன் 2 பேருமே அந்த சிட்டிக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அங்கே சூப்பர்மேனோட சக்திகள் எதுவுமே வேலை செஞ்சிருக்காது. நாம ஏன் பேட்மேனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பவர் இல்லாத சமயத்தில் ஜிம்மி ஆல்சன் கூட ஒன்றா சேர்ந்து நைட் விங் அண்ட் ஃப்ளேமிங் பர்டாக சுற்றிட்டு இருந்தாங்க 2 பேருமே. ஏன் பேட்மேனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த சமயத்தில் சூப்பர்மேன் நைட் விங்காக சுற்றிட்டு பாருங்க. இந்த கதைகளை கேட்ட டிக் கிரேசன் தான் ராபினாக இருந்து இன்னொரு சூப்பர் ஹீரோவாக மாறணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுற அந்த சமயத்தில் தன்னுடைய பேரை நைட் விங்காக மாற்றிக்கிட்டாரு. ஸோ நைட் விங்குங்கிற கேரக்டருக்கே இன்ஸ்பிரேஷனாக இருந்து நைட் விங்காகவும் வந்தவர் சூப்பர்மேன் தாங்க. இப்படிப்பட்ட அந்த சூப்பர்மேனோட பவர் லிஸ்ட்டுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஷீட்டும் 10 போல் அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் ஞாபகம் வருதோ எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம். ஒரு கட்டத்தில் ரியாலிட்டி மேனிப்புலேஷனும் பண்ணியிருக்கான யோசிச்சு பாருங்க. பட் பேசிஸ் பவருங்கிறது ஆபிஸாக ஃப்ளைட். சூப்பர்மேன் சொன்னாலே பறக்கிற அந்த தாட் தான் உங்களுக்கு வரும். த ஃப்ளைட் ஆல்சோ ரெஃபரன்ஸ் ஃப்ரீடம். பட் சூப்பர்மேன் எப்படி பறக்கிறாருன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே தெளிவாக சொன்னது கிடையாது. நம்ம ஸ்டாண்ட்லேயே அதை வச்சு கலாச்சிருப்பாரு. பட் சில கதைகளில் சூப்பர்மேன் எர்த்தோட அந்த கிராவிடேஷனல் புல்லுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாரு. அவர் உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி ஒரு ஜெட் இன்ஜினாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. சில இடங்களில் அவர் கிராவிட்டி வீக்காக இருக்க அந்த காரணத்தினால பறக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. பட் மோர் லைக்லி அவர் உடம்புல இருக்க அந்த சோலார் எனர்ஜி இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே சோலார் எனர்ஜியை கான்சன்ட்ரேட் பண்ணி அவரால் ஹீட் விஷனாக கண்கள்லேருந்து வெளிப்படுத்த முடியும்.
அதே ஹீட் விஷன் அவருக்கு எக்ஸ்ட்ரா எபிலிட்டியுமே கொடுக்கும். இது ரெண்டுத்தையுமே நம்ம சூப்பர்மேனால் ஒன்றா சேர்த்து உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்த கூட பக்கவடிக்க முடியுமாங்க. ஐ மீன் உங்களையே அறியாமல் ஹீட் விஷனை உங்கள் மூளைக்குள்ளேயே சூப்பர்மேனால் அனுப்ப முடியும்னு சொல்லுவாங்க. செம்ம ஷார்ப்பாக ஸ்னைப்பர் மாதிரி இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேனால் அவருடைய கண்களை யூஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் தியரி படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அதிகமாக நீங்கள் காட்ட செலுத்தும் போது லோ ப்ரெஷர் உண்டாகும். அது டெக்னிக்கலாக அந்த ஏரியாவை குளிரூட்டும். அதை தான் இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் ஃப்ரீஸ் பிரத்தாக யூஸ் பண்ணுவார். சூடான நெருப்பு வரக்கூடிய கண்களும் கூலான காற்று வரக்கூடிய ஃப்ரீஸ் பிரத்துன்னு சொல்லி முரண்பாடான பவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. இந்த தொடர்ந்து சூப்பர்மேனாலே ஸ்ட்ரென்த்து தானப்பா. ஹல்க் மாதிரி சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த்தும் அன்டிஃபைன்டு. ஏன்னா சூப்பர்மேனோட டிரைவிங் ஃபோர்ஸுங்கிறது ஹோப், நம்பிக்கை தான். எந்த அளவுக்கு நம்ம சூப்பர்மேன் அவருடைய வில் பவரை ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரோ அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அவரால் மாற முடியும். லிட்டரலி ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் மொத்த பூமியுமே முதுகில் சுமந்துட்டு போனவர். இதுக்கு மேலே ஸ்ட்ரென்த்துங்கிறத எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது? வேகமாக போய் இன்ஃபைனைட் பஞ்சையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணவர். லிட்ரலி 5th டைமென்ஷனில் இருந்து ரியாலிட்டியை உடச்சி 4th டைமென்ஷனுக்கு வந்தவர். சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த்துங்கிறது அன்டிஃபைன்டுங்க. புரியுதா? அது எந்த எல்லைக்கு வணைச்சி போகும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக வணைச்சி சூப்பர்மேனோட கேரக்டரை உங்களால் ரைட் பண்ண முடியும். அண்ட் சம்ஹவ் இட் ஒர்க்ஸ். சூப்பர்மேனாலே எல்லாருடைய மனசுக்குள்ளேயுமே காட் லெவலில் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்கடா அப்படிங்கிறதா தானே வரும். அது பர்ஃபெக்டாக ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை தொடர்ந்து சூப்பர்மேனோட ஸ்பெஷல் தனி எபிலிட்டிஸ், நம்மளுக்கு தெரியாத எபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலஸ்கோபிக் விஷன் இருக்கேன். அதாவது சூப்பர்மேனால் எவ்வளோ சின்னதாக இருக்க விஷயத்தையும் தெளிவாக பார்க்க முடியும். லைக் வைரஸ், பாக்டீரியாவும் பார்க்க முடியும். எவ்வளோ பெருசாக இருக்க அந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய உலகமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக தன்னுடைய ஃபோக்கஸில் கொண்டு வர முடியுமா. எவ்வளோ தொலைவாக இருக்க விஷயத்தையும் அவரால் தெளிவாக பார்க்க முடியும். எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். வென்ட்ரிகலிசம் அண்ட் மசில் ஆல்டரிங் பவர் இருக்கேன். வென்ட்ரிகலிசம்னா மிமிக்ரி மாதிரி அவருடைய அந்த வாய்ஸ், தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை ஆல்டர் பண்ணி வித்தியாசமான வாய்ஸஸ் அவரால் பேச முடியும். ஐ மீன் கோல்டன் ஏஜில் அவருடைய முகத்தில் இருக்க அந்த மசில்ஸுமே ஆல்டர் பண்ணி லிட்டரலாக ஷேப் ஷிஃப்டே பண்ண முடியுங்கிற ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க. அதை மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு த்ரோட்டில், தொண்டையில் இருக்க அந்த மசில்ஸை மட்டும் அவரால் மாற்றி அமைச்சு கிளார்க் கென்ட்டாக இருக்கும்போது ஒரு வாய்ஸையும், சூப்பர்மேனாக இருக்கும்போது இன்னொரு வித்தியாசமான வாய்ஸையும் அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அவருடைய ஜா ஸ்ட்ரக்சரையுமே மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லுவாங்க. மேபி there could be a possibility. அதே மாதிரி அவர் கண்ணாடி போட்டேன்னா சூப்பர்மேன் அடையாளம் தெரியாதான்னு சொல்லி பல பேர் கேட்பீங்க. சூப்பர்மேனுக்கு ஒரு விதமான சின்ன ஹிப்னோசிஸ் பவர் இருக்குது. அவர் போட்டிருக்க கண்ணாடி சாதா கண்ணாடி கிடையாதான், கிரிப்டோனியன் கிளாஸால் உருவாக்கப்பட்ட கண்ணாடி. இவர் பூமிக்கு வந்தார் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ்ஷிப், அதிலிருந்து எடுக்கப்பட்ட கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸஸ் சூப்பர்மேனோட ஹிப்னோசிஸ் பவரை என்ஹான்ஸ் பண்ணி விடுமா. ஹிப்னோசிஸ் மீன்ஸ் லைக் சூப்பர்மேனால் தன்னுடைய உருவத்தை மற்றவங்களுக்கு வித்தியாசமாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். சூப்பர்மேனாக இருக்கும்போது ஒரு உருவத்தையும், கிளார்க் கென்ட்டாக இருக்கும்போது அவருடைய உருவம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்க மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த மெட்ரோபாலிஸில் இருக்க மக்கள்கிட்ட போய் சூப்பர்மேனையும் கிளார்க் கென்ட்டையும் வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 பேருமே அந்த கேரக்டரை வித்தியாசமாக வரைவாங்களாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுக்குள்ள இந்த 2 கேரக்டர்ஸோட உருவமும் வேறு மாதிரி இருக்குது. அது சூப்பர்மேன் அவருடைய ஹிப்னாசிஸ் மூலிமா கொடுத்துதான் சொல்லுவாங்க. சூப்பர்மேன் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட். சவுண்ட் ஸ்பீடாக அசால்ட்டாக பிரேக் பண்ணுவார். ஆனால் நம்ம ஃப்ளாஷ் அளவுக்கு வேகம் கிடையாது. நிறைய சேரிட்டி ரேசஸில் சூப்பர்மேன் ஃப்ளாஷை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டதாலும் ஃப்ளாஷை இந்த பக்கம் சூப்பர்மேனால் நெருக்க முடியாதுங்க. பட் அதுக்காக ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. இஸ் சூப்பர் ஃபாஸ்ட். அண்ட் அவருடைய மைண்டும் எல்லா விஷயங்களுமே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஏதாவது ஒரு புக்கை எடுத்தாருன்னா அந்த புக்கை அவரால் டக்குன்னு ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்குள்ளே முழுசாக பறித்து பிடிச்சிட முடியும். புரிஞ்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட்டும் அவரால் பண்ண முடியும். அண்ட் நம்ம சூப்பர்மேன் எந்த அளவுக்கு அந்த சோலார் எனர்ஜிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாரோ அந்த அளவுக்கு வேகமாக அவருடைய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகும். அது ஒரு விதமான ஹீலிங் ஃபேக்டர் சூப்பர்மேனுக்கு கொடுக்கும். சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி அவருடைய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூப்பர்மேனால் ஹீல் பண்ண முடியும், ரீஜென்ரேட் பண்ணிக்க முடியும். மோர் லைக் நம்ம உல்வரின் ஸ்டைலில் டெட்புல் மாதிரி கையை வெட்டினாலா ரீஜென்ரேட் ஆகாது. பட் உல்வரின் மாதிரியான ஒரு ஹீலிங் ஃபேக்டர் சூப்பர்மேனுக்கு இருக்குது. அதே மாதிரி அதிக சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த செல்ஸ் ஓவர் சார்ஜ் ஆச்சுன்னா அது அழியவே அழியாதான். அந்த செல்ஸ் அழியலைன்னா சூப்பர்மேன் லிட்டரலி இம்மோர்டல் தானே. ஸோ அந்த செல்ஸை ஓவர் சார்ஜ் பண்ணிக்கிறது மூலிமா சூப்பர்மேனால் இம்மோர்டலாகவே வாழ முடியும். ஃபிசிக்கல் ஊன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியும் பட்சத்தில் சூப்பர்மேன் குட் பி அன் இம்மோர்டல். அது நடக்கவும் செஞ்சிருக்கு. சூப்பர்மேன் 1 மில்லியன் எடுத்துக்கோங்க. சூரியனுக்குள்ளேயே போய் வாழ்ந்துட்டு வந்துருப்பார் மனுஷன். அவர் செல்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஓவர் சார்ஜ் ஆகி சூப்பர்மேனே கோல்டன் கலரில் மாறி இருப்பார். ரியாலிட்டி மேனிப்புலேட்டிங் பவர்லாம் வந்திருக்கேங்க. எந்த அளவுக்கு சோலார் எனர்ஜியை சூப்பர்மேன் அப்சர்வ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு சூப்பர்மேனுக்கு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸும் அதிகமாகும். ஸோ சோலார் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சூப்பர்மேன் பவர்ஸ். அதை தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பயங்கரமான பவர் தான் சோலார் ஃப்ளேர். அதாவது மோர் லைக் சோலார் பிளாஸ்ட்னு சொல்லலாம். சூப்பர்மேனோட உடம்பு ஒரு பேட்டரி மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த எலோசன் எனர்ஜியை அவருடைய செல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உடம்பு முழுக்க சோலார் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க நம்ம சூப்பர்மேனால் ஸ்பிளிட் செகண்டில் அந்த எனர்ஜியை கம்ப்ளீட்டாக வெளியேற்றவும் முடியும். சூரியன் சூப்பர்னோவாவாக வெடித்து சதற மாதிரி தான் உடலில் இருக்க அந்த சூப்பர் சோலார் ஃப்ளேர் எனர்ஜியை அவரால் கம்ப்ளீட்டாக வெளியேற்ற முடியும். சோலார் பிளாஸ்ட் இல்லைனா சோலார் ஃப்ளேர்னு சொல்லுவாங்க. இது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே போட்டு தள்ளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சூப்பர்மேன் அது வீக் ஆக்கிடுங்க. இந்த சோலார் ஃப்ளேர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சூப்பர்மேன் அடுத்த 24 மணி நேரம் வீக்கஸ்ட் ஹியூமனாக இருப்பார். எந்த ஒரு பவருமே இல்லாத சாதா ஹியூமனாக மாட்டுவார். ஸோ சோலார் ஃப்ளேருங்கிறது அவருடைய கடைசி ஸ்டெப் ஆஃப் சூப்பர் பவர்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் அடிக்க வச்சுட்டே போகலாம். இதனாலேயே நிறைய ரைட்டர்ஸ் சூப்பர்மேன் எழுத வரமாட்டாங்க. இவனுக்கு என்னடா இவ்வளோ பவர்ஸை கொடுத்து வச்சிருக்கீங்க, கடவுள் ரேஞ்சுக்கு மாட்டி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க சூப்பர் ஹீரோ வச்சு எப்படி கதை எழுதுறதுன்னு சொல்லி பல பேர் சூப்பர்மேனை தட்டி கழிச்சிருப்பாங்க. பட் சில ரைட்டர்ஸ் உண்மையிலே சூப்பர்மேனோட அந்த எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. சூப்பர்மேனை ரைட் பண்ணும்போது நீங்கள் அந்த கேரக்டரோட எமோஷன்ஸ் கூட தான் விளையாடணும், அவருடைய அந்த சூப்பர் பவர்ஸை டச்சே பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ரைட்டிங்கில் வந்தது தான் த டெத் ஆஃப் சூப்பர்மேன், ஆல் ஸ்டார்ஸ், ஆல் சீசன்ஸ், த ரெயின் ஆஃப் சூப்பர்மேன் சொல்லி பல கதைகள். இது எல்லாத்துலேயுமே சூப்பர்மேனோட அந்த பவர்ஸை தாண்டி அவனை எப்படி உடைக்கலாங்கிறதுல தான் லெக்ஸ் லூத்தர் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் டாக்கிங் அபவுட் லெக்ஸ் லூத்தர், அவருடைய அந்த ஐகானிக் லுக் த வெரி ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் கிட்ட தான் வந்திருக்கு. முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, த ரெயின் ஆஃப் சூப்பர்மேன் 1930 ரிலீஸ் ஆச்சுன்னு. அதில் சூப்பர்மேன் மொட்டையாக தான் இருப்பார், வில்லனாக இருப்பார். அதில் டெலிபத்திக் பவரோட இருக்க சூப்பர்மேனை டெலிபத்திக்கில் மட்டும் தூக்கிட்டு மொட்டையாகவும் வில்லனாகவும் மாற்றி வச்சது தான் லெக்ஸ் லூத்தர். ஸோ லெக்ஸ் லூத்தர் மொட்டையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே சூப்பர்மேன் தாங்க. ஹீரோ வில்லன் சொல்லி எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். சூப்பர்மேனோட வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது அதுவும் நிறையவே இருக்குது. ஸ்டார்டிங் வித் த இன்ஃபேமஸ் கிரிப்டனைட். சூப்பர்மேனோட உலகம் கிரிப்டான்லேருந்து வந்தது தான் இந்த கிரிப்டனைட். நம்ம உலகத்தில் இருக்க யுரேனியம், புளூட்டோனியம் மாதிரி அதில் இருக்க அந்த ரேடியோ ஆக்டிவ்னஸ் எப்படி மனுஷங்களுக்கு கேன்சர் அண்ட் பல நோய்களை கொடுக்குதோ, அதே மாதிரி கிரிப்டானில் வாழ்கிறவங்களோட யுரேனியம், புளூட்டோனியமாக இருக்க அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தான் கிரிப்டனைட். அது சூப்பர்மேன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி செல்ஸை ரேடியேஷன் மூலிமா கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். இந்த கிரேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிரிப்டனைட்டுங்கிற ஒரு பேரை எப்படி தெரியுமா கொடுத்துருப்பாங்க, கிரிப்டான் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் எலிமெண்ட்ல இருந்து தான். ரியல் லைஃப் எலிமெண்ட் இருக்குது, நிஜ வாழ்க்கையில் இருக்குது, அது ரேடியோ ஆக்டிவ்லாம் கிடையாது. பட் அதோடைய பேர் ஏலியனேட்டடாக இருக்குன்னு சொல்லி தான் கிரிப்டானுக்கு அந்த பேர் வந்ததான் சொல்லுவாங்க. கிரிப்டனைட்டுங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1943 ரிலீஸ் ஆன த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சூப்பர்மேனுங்கிற ஒரு ரேடியோ ஷோவில் தான் ஃபஸ்ட்டு டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேடியோ ஷோவோட எபிசோடை வேணாச்சு நான் கீழே லிங்க் பண்ணி விட்றேன், டைமில் தான் கேட்பாருங்க, ஃபன்னாக இருக்கும். அதில் தான் ஃபஸ்ட் டைம் கிரிப்டனைட்டுங்கிற ஒரு விஷயத்தையே டீஸ் பண்ணி அதை தொடர்ந்து 1949 தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரிப்டனைட்டை காமிக்கில் பார்த்துருப்பீங்க. இந்த காமிக்கில் வரதுக்கு முன்னாடியே ரேடியோ ஷோவில் ஒரு சிம்பிளாக பேசப்பட்ட ஒரு விஷயம் கிரிப்டனைட் எவ்வளோ ஃபேமஸாக மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆரம்பத்தில் பச்சை கிரிப்டனைட் மட்டும் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காமிக்லேயுமே புது புது விதவிதமாக கலராக கிரிப்டனைட்டை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கிரிப்டனைட்டும் சூப்பர்மேனுக்கு ஏதோ ஒரு வகையில் வீக்னஸாக தாங்க அமைஞ்சிருக்கு. மிக முக்கியமாக கோல்டு கிரிப்டனைட். மற்ற கிரிப்டனைட் சூப்பர்மேனை வீக்காக மட்டும் தான் மாற்றும். ஆனால் கோல்டு கிரிப்டனைட்டால் நீங்கள் சூப்பர்மேனை குத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கம்ப்ளீட்லி ஹியூமனாக மாட்டுவார். சூப்பர்மேனோட மொத்த சோலார் எனர்ஜி செல்ஸுமே அழிக்கக்கூடிய அந்த தன்மை கோல்டு கிரிப்டனைட் இருக்குது. ஸோ கோல்டு கிரிப்டனைட்டை வச்சு லிட்டரலி சூப்பர்மேனை கொண்டு போட்டுடலாங்க. அது அவருடைய மேஜர் வீக்னஸ். அதே மாதிரி ரெட் சன், கிரிப்டானில் இருக்கவங்க எல்லாருமே ரெட் சனுக்கு பழக்கமானவங்க. ரெட் வாஃப் சன் அது அவங்கள சாதாரண ஹியூமனாக மாற்றி விட்டுரும். அதே மாதிரி நீங்கள் சூப்பர்மேனுமே ஒரு கன்ஃபைன்டான இடத்துக்குள்ளே ரெட் சன் எனர்ஜியை வச்சு அடைச்சி வைக்க முடியும். இந்த ரெட் சன்னுங்கிறது சூப்பர்மேனை ஹர்ட் பண்ணாது, அவருக்கு வலியை கொடுக்காது, முதலுக்கு அவரை மனுஷனாக மாற்றி விட்டுரும். புரியுதா? அவர் உடம்புல இருக்க எல்லோ சன் எனர்ஜி எல்லாத்தையுமே அது உறிஞ்சு எடுத்துரும். இந்த ரெட் சன் பவரை யூஸ் பண்ணி சூப்பர்மேனை ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வைக்கிற மாதிரி உங்களால் அடைச்சி வைக்க முடியும். சூப்பர்மேனுக்கு மேஜிக் ஒரு முக்கியமான வீக்னஸாக பிளாக் ஆடம் இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டது. மேஜிக் எந்த வகையான அட்டாக்காக இருந்தாலும் சூப்பர்மேனை அது கண்டிப்பாக ஹர்ட் பண்ணும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, லிட்டரலி யூ கேன் மைண்ட் கண்ட்ரோல் சூப்பர்மேன் வித் மேஜிக். மேஜிக்குங்கிற ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணி சூப்பர்மேனையே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு முக்கியமான வீக்னஸ் அது கன்சிடர் பண்ணப்படுது. ஹியூமன்ஸுக்கு மேஜிக் எந்த அளவுக்கு வீக்னஸோ அதே மாதிரி சூப்பர்மேனுக்குமே வீக்னஸ். இதனால தான் நான் இந்த சூப்பர்மேன் வெர்சஸ் பிளாக் ஆடம்ங்கிற ஒரு ஃபைட்டர் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். டீஸ் பண்ணாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் கொண்டு வரல. ஏன்னா பிளாக் ஆடம் கேன் லிட்டரலி ஹர்ட் சூப்பர்மேனுங்க. புரியுதா? லெட் சூப்பர்மேனோட ஒரு வீக்னஸாக லெட்டுமே கன்சிடர் பண்ணப்படுது. லெட் எக்ஸ்ட்ரேவாக பிளாக் பண்ணிடும். சொந்த வகையில் லெட்டுக்குள்ளே நீங்கள் ஒழிச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பர்மேனோட எக்ஸ்ட்ரே விஷயம் தப்பிச்சிடலாம். ஸோ லெட்டும் ஒரு வீக்னஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் மிக முக்கியமாக சூப்பர்மேனுக்கு கம்பேஷன் ஒரு வீக்னஸ் அமைஞ்சிருக்கு. சூப்பர்மேன் மாதிரி இலகுன மனம் படித்தவனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ ஹியூமன் ஹார்ட்டட். ஈஸியாகவே அங்கே அம்மா அப்பாவை கடத்தி வச்சுக்கிட்டோ, இல்லை சூப்பர்மேனுக்கு ஃபேவரட்டான சூப்பர்மேனை மதிக்கக்கூடிய யாராவது நீங்கள் கடத்தி வச்சுக்கிட்டோ சூப்பர்மேனை பயமுறுத்தலாம். இமோஷ்னலி ட்ராமா அண்ட் வீக்னஸை கொடுக்கலாம். பல இடங்களில் பல வில்லன்கள் இதை பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பேஷன் இறக்க குணமே சூப்பர்மேனுக்கு சில இடங்களில் வீக்னஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் தட் மேக்ஸ் ஹிம் ஹியூமன். நிறைய பேர் சூப்பர்மேனை ஏலியனா கடவுளாக பார்ப்பீங்க. ஆனால் சூப்பர்மேனுக்கு அந்த எண்ணமே கிடையாதுங்க. ஹி வாண்ட்ஸ் டு பி ஹியூமன். மக்களால் மதிக்கப்படணும், மக்கள் மாதிரியே ட்ரீட் பண்ணப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். மனிதர்களுக்குள்ளேயே அதிக மனிதத்தை கொண்டவன் சூப்பர்மேன் தான். இதை நான் சொல்லலை, பேட்மேன் இந்த காமிக்கில் சொல்லியிருப்பாரு. அவன் கடவுள் மாதிரி வானத்தில் படுத்துக்கிட்டு கண்களில் லேசஸை வச்சு மக்களுக்கு பல உதவிகளை செய்கிறான். கடவுள் தெரிஞ்சுக்க மக்கள் அவனை பார்க்குறாங்க, ஆனால் அது அவனுக்கு தெரியல. ஹீ இஸ் மோர் ஹியூமன் தென் அஸ்ங்கிற மாதிரி சூப்பர்மேனை பார்த்து பேட்மேனே சொல்லியிருப்பாரு. த ரே ஆஃப் சன்ஷைனுங்கிற மாதிரி சூப்பர்மேன் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறவன். அந்த ஒரு காரணத்தினாலேயே சூப்பர்மேன் காண்ட் லூஸ். புரியுதா? சூப்பர்மேன் பிரஸ் எங்கேயுமே தோக்கடிக்கப்பட்டதே கிடையாது. டெத் ஆஃப் சூப்பர்மேனில் டூம்ஸ்டே கையில் செத்தாரே ப்ரோ நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. உயிரோடு இருக்கும்போதும் செத்தாலும் நம்பிக்கையை விதைக்கக்கூடியவன் தான் சூப்பர்மேன். த காட், வெளி உலகத்துலேருந்து வந்தவன். ஏலியன், பயங்கர சக்திசாலி, ஒரே அடியில் எல்லாருமே கொண்டுருவன் அப்படின்னு எதிரிகள் இவனை பார்த்து பல இடங்களில் பயந்துருக்காங்க.
அந்த பயமே சூப்பர்மேனை 2 இடங்களில் எல்லோ லேண்டனாக மாற்றிருக்கு. டெக்னிக்கலாக சூப்பர்மேன் ஹோப்பை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ப்ளூ லேண்டன்ஸ் ஹோப்பை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர்மேன் ப்ளூ லேண்டனாக தான் மாறி இருக்கணும். ஆனால் சூப்பர்மேனை பார்த்து மற்ற எதிரிகள் பயந்து தெரிச்சு ஓடி இருக்காங்க. சூப்பர்மேன் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி பல பேர் சூப்பர்மேனை பார்த்து பயப்படுற காரணத்தினால 2 இடங்களில் சூப்பர்மேனை எல்லோ லேண்டனாக மாற்றிருப்பாங்க. பேட்மேன் தான் வரணும் அந்த இடத்துல, பட் சூப்பர்மேன் இருக்காருன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. எதிரிகள் சூப்பர்மேனை பார்த்து பயந்தாலும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறவன் தான் கிளார்க் கென்ட் ஆகிய சூப்பர்மேன். சூப்பர்மேன் இஸ் ஹோப். எத்தனை சூப்பர்மேன் ஃபேன்ஸ் இருக்கீங்க? உங்களுக்கு சூப்பர்மேனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லி மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிவிடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்டா.